சித்தப்பாவை எப்படி மாட்டி விட்டாங்களோ, அதே மாதிரி நாம ஒரு விஷயத்த கிரெடிட் பண்ணா தான், இது பொய் அப்படிங்கிறத நம்ம சர்ச்ட்ட காட்ட முடியும் அப்படின்றக்காண்டி இவங்க ஒரு பிளான் பண்ணி செஞ்சிருக்காங்க. இன்னும் சொல்ல போனோம்னா, அதே பார்ட்டி இந்த மாரி கார்லேருந்து வரும்போது, கார்ல மோதுற மாரி அவங்களுக்குள்ள ஒரு வாக்குவாதம் நடக்கும்போது, கூட இருக்க இன்னொரு நண்பர் என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பொட்டலத்த அவர் காருக்குள்ள போட்டுறாங்க. இத இவங்க வீடியோவா அப்படியே எவிடன்ஸ்க்கு வச்சுக்கிறாங்க. இப்போ இவங்க என்ன சொல்லி வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதே மாரி தான் எங்க சித்தப்பா கடையில ஜாமான்லாம் வாங்கிட்டு வரும்போது, அவருக்கே தெரியாம இந்த மாரி பொட்டலத்த போட்டு அவர மாட்டி விட்டுருக்காங்க. மொத்தத்தில அவருக்கும் அதுக்கும் எந்த தப்புமே கிடையாது. அவர் அந்த வியாபாரம் பார்க்குறவரும் கிடையாது. அவர் அந்த போதைப் பொருள பயன்படுத்தக்கூடியவரும் கிடையாது. அப்படிங்கிறத கண்மணி ஒரு வாதமா எடுத்து வைக்கிறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. ஆனா அவங்க சிக்குனது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பயங்கரமான ஒரு ரவுடிட்ட சிக்கியிருக்காங்க. இந்த விஷயம் நாளைக்கு தெரிய வந்துச்சுன்னா, கண்டிப்பா கண்மணிக்கு பிரச்சனை அதிகமாகும் அப்படிங்கிற அன்பு சொல்றாப்புல. இருந்தாலும் எந்த பிரச்சனை வந்தாலும் எங்க குடும்பத்தில யாரும் பாதிக்கக்கூடாது. கண்டிப்பா வெண்ணிலா அந்த விஷயத்தில ஜெயிச்சிறக்கூடாது அப்படின்ற ஒரே காரணத்துக்காண்டி, எவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுக்கிறதுக்கு நான் தயங்க மாட்டேன் அப்படிங்கிறத கண்மணி ரொம்ப தெளிவா நம்ம அன்புட்ட சொல்லியிருக்காங்க. எல்லாம் பிளான் போட்ட மாரி எல்லாமே கரெக்ட்டா வந்துருது. அதே மாரி அந்த வீடியோவும் அவங்க எவிடன்ஸுக்கு எடுத்துடுறாங்க. இப்ப ஜட்ஜ்மெண்ட்ல என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வக்கீல் ஆர்கியூமென்ட் பண்றாரு. அவரு இது முதல் குற்றவாளி. இன்னும் அவர் குற்றவாளி கிடையாது. இது ஏதோ எதார்த்தமா நடந்த விஷயத்துல அவர யாரோ வேணும்னே மாட்டி விட்டுருக்காங்க அப்படின்னு அவர் ஆர்கியூமென்ட் பண்றாரு. ஆனா ஜட்ஜ் இதெல்லாம் ஒரு எவிடன்ஸா எடுத்துக்க முடியாது. நீங்க உனக்கு கொண்டு வந்து தாரேன்னு சொன்னீங்க. அத நீங்க தரவே இல்ல. இப்ப 2 தரப்புலயும் நான் வாதத்த கேட்டுட்டு, இப்ப நான் தீர்ப்பு சொல்ல போறேன் அப்படிங்கும்போது, அந்த இடத்துல வெண்ணிலாவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா, எப்படியுமே நம்மளுக்கு தான் ஃபேவரா இந்த தீர்ப்பு வரும் அப்படின்னு நெனைக்கிறாங்க. ஏன்னா, ஸ்பாட்ல கண்மணி, அன்பும் கிடையாது. தீர்ப்பு எழுதுற நேரத்துல 2 பேருமே ஓடியார்றாங்க. ஓடியாந்து நடந்த விஷயத்த இவங்க வீடியோவா ஆதாரமா குடுக்குறாங்க. அதுக்கப்புறம் சித்தப்பா அவங்க கண்டிப்பா ரிலீஸ் பண்றதுக்கான வாய்ப்பு 100% உண்டு. அது கண்டிப்பா அதில எவ்வித மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா கண்மணியோட நிலைமை என்ன அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்து வர வீடியோல பார்க்கலாம். தொடர்ந்து பாருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.